செய்தி நண்பர்களே, நேற்று ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அது இன்னொரு வசந்த விழா. ஒரு வசந்த விழாவுக்கு போயிருந்தேன். வசந்த விழாவில் கிடச்ச கிஃப்ட்டு தான் இது. வசந்த விழா யாருக்குன்னா, சிங்கப்பூர் மணியண்ணன், எங்கள் அண்ணன் மணியண்ணன், சிங்கப்பூர் மணியண்ணன். அதாவது ஒரு லட்சுமி ஸ்டோரோட ஓனரோட ஃப்ரெண்டு மணியண்ணன் வீட்டுக்கு தான் போயிருந்தோம். இருறா பார்த்துருண்ணா. இதில் என்னென்னா, ஒரு ஆப்பிள், ஒரு ஆரஞ்சு, ஒரு ஸ்வீட் கடை, ஒரு ஸ்வீட் ஏதாவது ரொட்டி பாய் கிடந்துச்சு. பிஸ்கட் பாக்கெட். பிஸ்கட் இல்லை ஒன்றேங்கண்ணா. சூப்பர். அங்கே போய் சொல்லுங்க, நான் திண்டிட்டேன். வீடியோ போட வேணும்னு சொன்னோன்னே திண்டிட்டீங்க. நீ எப்போதாப்பா போடுற? ஆமாம், நேற்று வாங்கினது நைட் ஆச்சு. ஓகே நம்மளே, இதில் ஒரு ஆப்பிள், ஒரு ஆரஞ்சு, ஒரு பிஸ்கட்டு, 2-3 சாக்லேட், ஒரே சாக்லேட்டை வச்சு இதனால. ஓகே நம்மளே, இது சிங்கப்பூர் மணியண்ணன் வீட்டில் கொடுத்த அருமையான கிஃப்ட்டு. இதில் ஒரு சுவாரஸ்யம் என்னென்னா, ஃபஸ்ட்டு நானும் ராமநாத் சார் வெளியே உட்காருங்க, இருப்பா இவர் சார் லட்சுமி ஸ்டோர் ஓனர் போய் வாங்கிட்டு அவருக்கு மட்டும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்துட்டாருங்க. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போச்சு. என்னடா 3 பேர் வந்திருக்கேன், நம்ம மொய்யாச்சு என்னன்னா அவர் கூட தானே வந்திருக்கேன். அப்போ என்ன பண்ண லட்சுமி ஸ்டோர் ஓனரு எனக்கு ராமநாத் சாருக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கணும். இது மாதிரி ஒரு பைய என்ன குறைஞ்சி போயிடுவா கேட்டேன். என்ன சார் உனக்கு மட்டும் வாங்கிட்டு வந்தீங்க, எங்களுக்கு இல்லைன்றே. இல்லை மணி, சரி விடுங்க சார் அப்படின்னு. அங்கே ஒரு ரசிகர் இருந்தார், என் ரசிகர், அன்பு தம்பி, அதாவது விசேஷ வீட்டுக்காரோட தம்பி பையன், என் வெறிகொண்ட வேக ரசிகரை மீச பண்ணி ஓடியார பேவில் தம்பி 2 பேக்கு வேணும்லான்ட்டு சொன்னேன். அவன் என்னுடைய வாய் இல்லாமல் டமாரு கத்தி விட்டான் தம்பி. அண்ணன் பேக்கு கேட்குறான். ஐயோ ரொம்ப சங்கடமாக போச்சு. உடனே அந்த பையனோட அம்மா, அந்த சகோதரி உடனே அண்ணனுக்கு எடுத்து கொடுத்தா 2 கிஃப்ட்டு, எனக்கு சாருக்கு, ராமநாத் சாருக்கு 2 பையன் எடுத்து கொடுத்தாங்க. அந்த தம்பிக்கும் அந்த சகோதரிக்கும் ரொம்ப நன்றி. அண்ணே மணியண்ணே, உங்கள் கிஃப்ட்டை பார்த்தாச்சு. சிங்கப்பூர் மணியண்ணா உலகளவில் ஃபேமஸ் அண்ணே சிங்கப்பூர் மணியண்ணே. அண்ணே ரொம்ப நன்றிண்ணே, உங்கள் கிஃப்ட்டை பார்த்தாச்சு. அடுத்து ஒரு மிக பிரமாண்டமான ஒரு கிஃப்ட்டை பார்க்க போகிறோம். சரிடே இல்லை சொல்லிக்கிறேண்ணா. நம்ம ஐயா ரத்னமாச்சி, என்ன பேரா? ஐயோ நல்ல வேலையாக போச்சுடா. நம்ம ஐயா ரத்னமாச்சி ஐயா அவர்களுடைய ரத்னமாச்சி பேங்கர்ஸ் ஊமுச்சிகுளம் ஆச்சிமட்டல் அவங்க நம்ம ஐயாவோட சகோதரியோட திருமண விழாவில் நேற்று ரிசப்ஷனில் கலந்துக்கிட்டேன். அங்கே கொடுத்த கிஃப்ட்டு தான் மிக பிரமாண்டமான கிஃப்ட்டு இது. இந்த கல்யாணம், இந்த வசந்த விழா அட்டன் பண்ணிட்டு நேராக அப்படியே ரிசப்ஷன் போயிட்டோம். நண்பர்களே, நேற்று பார்த்தீங்கன்னா சாப்பாடு மட்டன் சுக்கா என்ன, அதென்னா இதென்னா, அடே அப்பா, அடடா, மீன் பொரியல். ஆமாம், மீன் பொரியல்னா முட்டை மாசுன்னு வச்சாங்க. அடடா, எலும்பு குழம்பு சூப்பர் நண்பர்களே, செம்ம டேஸ்ட்டு. பாத்திரம் அழகோ இல்லையோ, இந்த பைய